குடுத்துட்டு இங்க வந்து டடான், டடக், டடக். எனக்கு தெரியும். இப்ப நான் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் குடுத்தா இவன் ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சுட்டானா, ரைட். சரி, நான் இப்போ போய் ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கலி விலாக்ஸ். ஸோ அப்படியே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் இங்கேயும் லைவ் போயிடுவேன். ஓகே, கோ லைவ்ஸ், லெட் ஸ்டார்டட். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கலி விலாக்ஸ். நான் உங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகஸ்டி. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால் எனக்கு டச் விட்டு போச்சு. சாரி மக்களே. ஏன்னா ரொம்ப நாளாக பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுற மாதிரியே இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கொஞ்சம் அப்படி எல்லாமே டல் ஆச்சு. அப்படி லைட்டாக டவுன் ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இப்போது நீங்கள் இதனால தானப்பா டவுன் ஆகுறீங்க, இதெல்லாம் நாங்கள் கலைச்சி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீமே ஒரு முடிவெடுத்து இந்த குரூப்பிசம்லாம் ஒரு பக்கம் ஒழிச்சு கட்டுங்க, நீங்கள்லாம் இண்டிவிஜுவலாக கேமை ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் சொல்லி ஒரு 2 நாள் ஆச்சே, எப்படி கேம் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அகெயின் இதை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் நமக்கு எப்படி இருந்ததோ, தர்ஷா குப்தா போகும்போது, அர்ணவ் போகும்போது, இவங்கெல்லாம் இப்படி விளையாடுறாங்க, அவங்கெல்லாம் அப்படி விளையாடுறாங்க, நம்ம ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ அகெயின் அதே மாதிரி ஒரு கேம் ப்ளே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே அப்படி கொஞ்சம் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு, செகண்ட் டே ஃபயர் ஆச்சு, தேர்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு அவங்கவுங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நான் அவுட் ஆகிட்டேன், அவனை லவ் பண்ணுறா, அவன் இவனை லவ் பண்ணுறா போலயே, 2 பேரும் ஒரு பையனுக்காக அடிச்சுப்பாங்களா, இந்த மாதிரி டாக்கெல்லாம் யூஸ்வலாக மற்ற சீசன்களில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த சீசன்லேயும் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வளன்னு இந்த சீசனை பற்றி ரிவ்யூ கொடுக்காம என்ன நடந்துச்சு இன்னைக்கு டேல அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தி வந்து யார் போய் அதை போட போகிறா, ஜாக்லினா அன்ஷிதாவா, யார் உள்ளே போய் பொம்மையை வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போகிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதை கடைசியில் அன்ஷிதா கண்ட்ரோலே பண்ண முடியாமல் டு த எண்டு போய் அந்த பஞ்சரியோட பொம்மையை உள்ளே வச்சுட்டாங்க. ரெஸ்ட் ரூம் அவங்க யூஸ் பண்ணதுனால அவசரமாக ரெஸ்ட் ரூம் போய் யூஸ் பண்ணிட்டு வந்து நான் எப்பவும் கரெக்டாக இருப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி மஞ்சரி பொம்மையை உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ அதனால் ஜாக்லின் விடாப்பிடியாக நின்று ஸ்ட்ராங்காக தீபக்கோட பொம்மையை அந்த பாக்ஸில் போட்டாங்க. ஸோ மஞ்சரிக்கு அவங்க கொடுத்த ப்ராமிஸை ஒரு பக்கம் காப்பாற்றிட்டாலும் ஜாக்லின் மேலே ஹவுஸ்மேட்ஸுக்கு இருந்த ஒரு பார்வை இந்த ஒரு விஷயத்தில் மாறி இருக்கு. எப்படியோ ஜாக்லின் சொன்னதை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் இன்னைக்கு டே பேசினாங்க. ஸோ இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆனோடனே தீபக் போய் யாருடைய பொம்மை அந்த பாக்ஸுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத எட்டி பார்த்தாரு. ஸோ அவரோட பொம்மை அப்படிங்கிறதுனால காலையில் வேக்கப் சாங் போடுறதுக்கு முன்னாடியே தான் காலி ஆயிட்டோம், அவ்வளோதான், நம்ம கதை க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டு காலையில் அருண் தூக்கத்தில் ஏஞ்சிக்கும் போதே நான் க்ளோஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொன்னார். அண்ட் அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து அவங்களோட ஒரு கன்செஷனை கொடுத்தாங்க. எனக்கு இந்த மாதிரி டு த எண்ட் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நான் ஆக்சுவலி அங்கேயே அவளை லுங்கியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என் மேலே போட சொல்லி அங்கேயே கண்ட்ரோல் பண்ண என்னால் அப்பயும் முடியல, ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா சாரி அப்படின்லாம் அன்ஷிதா சொன்னாங்க. அண்ட் இதை கேட்டுட்டு முத்துக்குமரன் அன்ஷிதா கிட்ட, இப்போ நீ உன் கேம் பிளேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்க, இவ்வளோ நாளாக நீ பிக் பாஸ் வீட்டில் என்ன பண்ணேன்னு எவனாவது கேட்டால் இப்போ சொல்லு, நான் இதை அடக்குனேன்டா அப்படின்னு சொல்லு அப்படின்னு முத்துக்குமரன் அன்ஷிதாக்கு சொல்லி கொடுக்க, அதை அன்ஷிதா அப்படியே ஒரே அடியாக அந்தர்பில்ட்டி அடித்து அதை உனக்கு தான் முத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடம் ரொம்பவே ஃபன்னியாக இருந்தது. அண்ட் அதன் பிறகு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, இத்தனை நாள் நீங்கள் வந்து ஒருத்தங்களோட டே எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டே இவங்க உள்ளே இப்படி வந்தாங்க, பட் இவங்க இப்போ இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லி ஒருத்தங்களுக்கும் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டாஸ்க்கை விளையாண்ட பல பேர் வந்து அவங்களுக்கு யார் மேலே பாசிட்டிவிட்டியை காட்டணுமோ அதை காமிச்சாங்க, ஒரு பக்கம் யாருக்கு நெகட்டிவிட்டியை காட்டணுமோ அதை காமிச்சாங்க. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்தது பார்த்தீங்கன்னா முத்து. ஸோ முத்து ஆல்ரெடி சொன்ன அதே விஷயந்தான், அன்ஷிதாவோட கேம் பிளே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நம்ம அதை இப்போ தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னார்லே, அது ரொம்பவே பாசிட்டிவான வேலை அன்ஷிதாவுக்கு முத்துக்குமரன் சொன்னார். ஸோ அன்ஷிதாவோட கேம் பிளே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அவங்க ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி எப்படியும் போல் இருந்துருவாங்க அப்படின்னு சொன்னோம், பட் இப்போ ஸ்ட்ராங் பிளேயர்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முத்துக்குமரன் சொன்னார். அதுக்கடுத்து ஜெஃப்ரி.
ஸோ ஜெஃப்ரி வந்து சொன்னது ராணவ. ஸோ ராணவ் உள்ளே வரும்போது பலூன் மாதிரி பெருசாக வந்தார், அவர் செமையாக விளையாடுவார் நாங்கள் எதிர்பார்த்தோம், பட் அவர் புஷ்ஷுன்னு ஆகி உட்காந்துட்டாரு அப்படின்னு ராணவுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை தான் ஜெஃப்ரி அவர்கள் சொன்னார். ஸோ ஜெஃப்ரிக்கு அடுத்து வந்தது தர்ஷிகா. ஸோ தர்ஷிகா வந்து சாச்சனாவை பற்றி சொன்னாங்க. ஸோ சாச்சனா பற்றி தர்ஷிகா சொன்னதில் எந்த ஒரு கேம் பிளேவுமே தெரியல, அவங்க ஜென்ரலாக தான் சொன்னாங்க. ஸோ சாச்சனாவை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது சாச்சனா உள்ளே வரும்போது எது சொன்னாலும் அக்செப்டே பண்ணிக்க மாட்டா, நான் சொல்கிறதான் கரெக்ட் அப்படின்னு அடம் பிடிப்பா, பட் இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக மாறி இருக்கா, நாங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறா அப்படின்னு தர்ஷிகா சொன்னாங்க. அடுத்து வந்தது ராயன். ஸோ ராயன் வந்து யாரை பற்றி சொன்னார்னா அவரும் ராணுவை பற்றி தான் சொன்னார். ஸோ ராணுவ உள்ளே வந்து ஒரு பெரிய கேம் விளையாடுவார், ஸ்ட்ராங்காக இருப்பான்னு எதிர்பார்த்தோம், பட் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு ராணுவுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக தான் போச்சு. ஆனால் அதுக்கடுத்தபடியாக பவித்ரா. ஸோ பவித்ரா தர்ஷிகா ஆல்ரெடி ட்வின் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி பவித்ராவும் சாச்சனா பற்றி ஒரு பாயிண்ட்டை தான் சொன்னாங்க, அவங்களும் பாசிட்டிவாக தான் சாச்சனாவை பற்றி சொன்னாங்க. ஆரம்பத்தில் உள்ள வந்து ரொம்ப அடம் பிடிச்ச சாச்சனா இப்போ எனக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு மாறி இருக்கா அப்படின்னு பவித்ராவும் சாச்சனா பற்றி ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டை தான் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்தது பார்த்தீங்கன்னா ஜாக்லின். ஸோ இங்கே ஜாக்லின் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாலிடிக்ஸ் நடக்கிற மாதிரி தான், இவங்களுக்காக இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நேற்று நடந்த அந்த டாஸ்கில் ஜாக்லின் வந்து தீபக்கோட பொம்மையையும் அன்ஷிதா வந்து மஞ்சரியோட பொம்மையும் வச்சுட்டு நின்னாங்க. ஃபைனலாக அன்ஷிதாவால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அவங்க ரொம்பவே ரெஸ்ட் ரூம் போகணும், நான் போயே ஆகணும் அப்படின்னு டு த எண்ட் அவங்க முடியாமல் மஞ்சரியோட பொம்மையை உள்ளே வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ ஜாக்லின் டு த எண்ட் விளையாடி ஜெயிச்சது நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, நிறைய பேருக்கு கோவம், ஏன் இப்படி பண்ணுறாங்க ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ இங்கே ஜாக்லினோட கேம் பிளே என்ன அப்படின்னா அன்ஷிதா கிட்ட போய் நேற்று ஃபுல்லாக எவ்வளவோ பேச ட்ரை பண்ணாங்க, அன்ஷிதா விட்டுரு, நம்ம பேசிடலாம், நம்ம க்ளோஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறது. ஸோ இது ஜாக்லின் கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் கூட. ஒருத்தங்க கிட்ட சண்டை போட்டால் ஆமாம் எனக்கு ஒன்று பிடிக்கல, நீ இது பண்ணது தப்பு அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நின்று சண்டை போட்டுறணும். அந்த சண்டைக்கு பிறகு அதோட கான்சிக்வன்சஸ் என்னவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். பட் அதை ஜாக்லின் பண்ணவே மாட்டாங்க. எப்போ பாரு ஒருத்தங்க கிட்ட சண்டை போட்டால் உடனே அவங்க கூட சமாதானம் ஆகிடணும், நான் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்களும் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை அன்ஷிதாட்ட பண்ணாங்க, பட் அது அன்ஷிதா கிட்ட நடக்கலை. ஸோ இந்த டாஸ்க்கை ஜாக்லின் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு மஞ்சரியை பற்றி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொன்னாங்க. அவங்க கஷ்டப்பட்டு மஞ்சரியோட பொம்மையை விடாமல் உள்ளே வச்சுட்டாங்க. இருந்தாலும் இந்த டாஸ்கில் வந்து மஞ்சரியை அப்போஸ் பண்ணி மஞ்சரியை பற்றி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது மஞ்சரி வந்து ரொம்ப அடித்து ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி விளையாடுறாங்க, அது செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் மஞ்சரியை பற்றி சொல்கிறாங்க. ஸோ நான் ஏன் ஜாக்லினை பற்றி இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா ஜாக்லின் மஞ்சரியை பற்றி சொன்ன விஷயம், இந்த டாஸ்கில் மஞ்சரியை பற்றி நெகட்டிவாக சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்த டாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கிறது. அதாவது இங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும், நான் மஞ்சரியையும் அப்போஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்காக ஜாக்லின் ஒரு விஷயத்த பண்ணாங்க இந்த டாஸ்கில், அதாவது மஞ்சரியை எதிர்த்து பேசினாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக மஞ்சரி வந்து அவங்க அன்ஷிதாவை டைரெக்டாக அடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா முத்துக்குமரன் சொன்னதே தான் நானும் சொல்கிறேன், அவர் பாசிட்டிவ் நோட்டில் சொன்னார், ஆனால் வந்து இப்போதான் யார் தன்னோட வன்மம் என்ன தன்னோட கோபம் என்ன, நானும் சக மனுஷங்க மாதிரி தான் அப்படின்னு தன்னோட கேம் பிளேவை அன்ஷிதா காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு மஞ்சரி சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்தது சாச்சனா. ஸோ சாச்சனா வந்து அருணை பற்றி சொன்னாங்க. ஸோ அருணை பற்றி ரொம்பவே பாசிட்டிவான வேல தான் சொன்னாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட் சொன்னது பாசிட்டிவாக நெகட்டிவாக என்ன சொல்லுது இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு. அதாவது வைல்ட் கார்டுக்கு முன்னாடி வரைக்கும் அருண் அவர்கள் யாருன்னே தெரியாமல் இருந்தது, என்ன கேம் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னே தெரியாமல் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் த வைல்ட் கார்டு அருண் ப்ளே பண்ணுறது எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது, அவர் வேற ஒரு ரூபத்தை காட்டுறாரு, இன்னும் பாசிட்டிவ் வே தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சாச்சனா அருணை பற்றி சொன்னாங்க. அண்ட் அதுக்கடுத்தபடியாக அன்ஷிதா. ஸோ அன்ஷிதா வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த கேம் பிளே போயிட்டுருக்கு, ஜாக்லின் வந்து மஞ்சரியை பற்றி சொன்னாங்க, மஞ்சரி வந்து அன்ஷிதா பற்றி சொன்னாங்க, அன்ஷிதா வந்து ஜாக்லின் பற்றி சொன்னாங்க. ஸோ ஜாக்லின் வந்து நேற்று பண்ண விஷயம் ரொம்பவே தப்பாக இருந்துச்சு, இப்படி ஒரு ஜாக்லின் இருப்பாங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்ற மாதிரி அன்ஷிதா ஜாக்லினை பற்றி நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக தீபக். ஸோ தீபக் வந்து அருணை பற்றி பேசினார். ஸோ அருணை பற்றி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் பேசினார் அப்படின்னு சொல்லணும். அதாவது எப்படி சாச்சனா சொன்னாங்களோ வைல்ட் கார்டுக்கு முன்னாடி அருண் எப்படி இருந்தார் அப்படின்னு தெரில, பட் அவரோட கேம் பிளே மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அண்ட் அதே மாதிரி அருண் பேசும்போது தீபக் சொன்னார். ஸோ இது வந்து மாறி மாறி பாராட்டிக்கிறது, அந்த
கான்டென்ட்ஸில் வந்து யாராவது ஒருத்தங்க இவங்கள பற்றி சொல்லுங்கள் அவங்கள பற்றி சொல்லலாம், நம்மளை யார் நம்ம வந்து ராங் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள ராங்காக சொல்லிட்டு போகிறது, நம்மளை யார் ப்ளஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள பாசிட்டிவாக சொல்லிட்டு போகிறது, இந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அருண் வந்து தீபக்கை சொன்னார், தீபக்கோட கேம் பிளே கேப்டன்சி இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னாரு. அதுக்கு அப்படியே இப்போ நன்றி கடன் செலுத்துகிற விதமாக தீபக் வந்து அருணை பற்றி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் நல்லா விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் நோட்டில் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இதுக்கு பிறகு சௌந்தர்யா வாஸ் க்ரையிங் டுடே. ஸோ சௌந்தர்யா அழுததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தி சௌந்தர்யாவோட பொம்மை வெளில போயிடுச்சு. ஸோ அதுக்கு காரணம் வந்து அவங்க ஜாக்லினோட பொம்மையை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, ஒருவேளை நான் ஜாக்லினோட பொம்மை உள்ளே போகணும் அப்படின்னா என் பொம்மை உள்ளே போகணுன்னு நான் ஹோல்ட் பண்ணியோ இல்லை யாரொருத்தங்களுடைய பொம்மையாவது நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபைட் பண்ணியிருந்தா என் பொம்மை உள்ளே போயிருக்குமோ, நான் இவங்களெல்லாம் நம்பி ஏமாத்துட்டனோ, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணி என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி சிவகுமார் கிட்ட அழுதுட்டு இருந்தாங்க சௌந்தர்யா. ஸோ சிவகுமார் வந்து எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காரு, எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசத்தை காட்டுறதுனாலேயே சௌந்தர்யா அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத சிவகுமார்கிட்ட சொன்னாங்க. அண்ட் இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஜெஃப்ரி, ஆக்சுவலி ராயன், ஜாக்லின் இவங்கெல்லாம் ஒரு கேங்காக இருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்டலாம் போய் நீங்கள் என்னை ஃப்ரெண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அழ முடியாது. அதனால சிவகுமார் கிட்ட இதை சொல்லி அழுதாங்க. ஸோ இந்த விஷயத்தை, அதாவது சௌந்தர்யா அழுகுறாங்க அப்படிங்கிறத ராயனும் ஜெஃப்ரியும் பார்த்துட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருமே சௌந்தர்யா கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. ஏன்னா ஜெஃப்ரி எப்போவுமே சௌந்தர்யா கூட தான் இருக்காரு, அதை நம்ம பார்க்க முடியுது. நீ எப்படி என்னை விட்டுட்டு அவர்கிட்ட போய் அழுவ அப்படிங்கிற மாதிரி ராயனும் ஜெஃப்ரியும் கோச்சிக்கிட்டாங்க. அண்ட் இதுக்கு சௌந்தர்யா 2 பேரையுமே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ நீ என்கிட்டேருந்து ஏதோ மறைக்கிறல்ல அப்படிங்கிற மாதிரி, அதாவது ராயன் குளிக்க போனார், அந்த நேரத்தில் அழுதுகிட்டே உள்ள வந்த சௌந்தர்யா அதை டக்குன்னு ஹைட் பண்ணிவிட்டு நீ குளிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி மறைச்சாங்க. பட் ராயன் அதை கேட்டுட்டாரு, நீ எதுக்கு என்கிட்டேருந்து மறைக்கிற, நீ என்கிட்ட பேசாத அப்படி இப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் கேப் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணார். பட் அது சௌந்தர்யா கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஜெஃப்ரியும் வந்து நீ கோச்சிக்கிட்டியாடா, நீ ஏதாவது ஃபீல் பண்ணுறியா அப்படி இப்படின்னு வந்து நான் உன்னை விட்டுட்டு அழுதுட்டேனே அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அங்கேயும் போய் ஒரு கன்வின்சிங்கை போட்டாங்க. பட் ஜாக்லின் கூட தான் அவங்களுக்கு ஆக்சுவலாக இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அவங்களுக்கான ப்ராப்ளமே ஜாக்லின் கூட தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஜாக்லின் கிட்ட நல்லா பேசிட்டாங்க. ஜாக்லின் என்ன மச்சான் அப்படின்னு வந்து கேட்டோன்னே என்கிட்ட ராயனும் ஜெஃப்ரியும் பேச மாட்றாங்க, என்னடா பிரச்சனை தெரிலடா, அவங்க தான் பேச மாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஜாக்லின் கூட சமாதானமாக பேசிட்டாங்க. அந்த விஷயத்தை அவங்க வெளில பேசவே இல்லை அப்படின்றது தான். ஸோ அதுக்கடுத்து பாயாசம் கிளாஸ் அப்படின்னு ஒரு மேட்ரு நடந்துச்சு மக்களே. அதாவது யாரோ ஒருத்தங்க பாயசம் குடிச்சிட்டு ஒரு கப்பை அப்படியே வெளில வச்சுருக்காங்க. ஸோ இந்த கப்பில் யாருடா பாயசம் குடிச்சா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா தேட ஆரம்பித்தாங்க. ஏன்னா சௌந்தர்யா தான் சாட்சன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத சௌந்தர்யா தான் பார்க்கணும் அப்படின்றதுனால சௌந்தர்யா வந்து யார் வந்து அந்த பாயசம் கிளாஸ் குடித்தாங்க அப்படிங்கிறத செக் பண்ண ஆரம்பித்து எல்லார்கிட்டையும் போய் நீங்கள் குடிச்சிங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அது யார் குடித்தாங்க அப்படிங்கிறது தெரியாதனால ட்ராஃபி மேலே, அதாவது பிக் பாஸ் ட்ராஃபி மேலே சத்தியம் பண்ணுங்க நீங்கள் இந்த கிளாஸை எடுத்து குடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போய் சௌந்தர்யா ப்ராமிஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கிளாஸில் யார் குடித்தாங்க அப்படிங்கிறது சௌந்தர்யாவுக்கு தெரியவே இல்லை. சௌந்தர்யா உடனே கோவப்பட்டு என்ன டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா, நான் போய் மழையில் உட்கார்றேன், நான் மழையில் உட்கார்ந்ததுக்கு பிறகு யார் குடிச்சிங்களோ நீங்களாம் வந்து சொல்லுவீங்கள்ல அப்படின்னு சொல்லி மழையில் உட்காந்தாங்க. ஸோ அவங்க மழையில் உட்காந்தோடனே முத்துக்குமரன் எல்லாரும் போயிட்டு கொடை எடுத்துகிட்டு வா வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. பட் அவங்க வரல. உடனே ராயன் என்ன மேட்ரு சொன்னார் அப்படின்னா, அவங்க பிக் பாஸ் ட்ராஃபி மேலேயே சத்தியம் பண்ணி போய் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நீ மழையில் நினைக்கிறங்கிறதுக்காகவா உண்மையை சொல்ல போகிறாங்க அப்படின்னு ராயன் ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ இதை கேட்டோன்னே சௌந்தர்யா ஆமாம்ல எனக்காக உண்மையை சொல்ல போகிறாங்க, அது மேலே போய் சத்தியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு டக்குன்னு ஒரு நிமிஷம் யோசித்து அவங்களோட அந்த சபதத்தை வாபஸ் வாங்கிட்டு எழுந்து வந்துட்டாங்க. அண்ட் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகு அடுத்துதான் நம்ம இன்னைக்கு ப்ரோமோவில் பார்த்த மேட்டர், அதாவது ஆனந்தியும் பவித்ராவும் தர்ஷிகா விஷால் பற்றி பேசினது. ஸோ இன்னைக்கு எபிசோடில் நோட்டபிளான திங் வந்து தர்ஷிகா அண்ட் விஷால் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பண்ண அந்த தர்ஷிகா விஷால் லீலைகள்லாம் வந்து பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது ஆஸ் யூஷுவல் நீங்கள் ப்ரோமோவில் பார்த்த அந்த விஷயம்தான். அதாவது இவங்க 2 பேரும் எப்போ பாரு சேர்ந்தே இருக்காங்க, அவனுக்கு ஏன் இவன் வந்து கையில் ஆயில்மெண்ட் போட்டுடுறான், ஒரு கையில் தான் அவன் போட்டான் இன்னொரு கையில் அவன் போட்டுக்கலாம்ல, ஏன் அப்படி பண்ணுறாங்க,
இவங்க சேர்ந்துருக்கிறது எனக்கு ஒரு கேப்பை உண்டாக்குது, இது ரொம்ப பெரிய சண்டையாக ஆகும் பாரு அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் பவித்ரா ஆனந்தி கிட்ட சொன்னாங்க. ஸோ ஆனந்தி இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் ஒரு 1 o'clock அந்த டைம் போல் நடந்துச்சு. அண்ட் இதன் பிறகு இந்த கான்வர்சேஷன் திருப்பியும் நைட்டு கண்டினியூ ஆச்சு. அண்ட் விஷால் தர்ஷிகா லீலைகளும் இருக்குது, அதை நான் உங்களுக்கு லேட்டரானா சொல்கிறேன். அண்ட் இதன் பிறகு நடந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, ஆளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரித்து யார் யார் என்னென்ன உங்களுக்கு யார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்தா உங்களுக்கு யாராக இருப்பாங்கன்னு தோணுதோ அவங்கள சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தீபக் அவர்கள் எடுத்தார். ஸோ இதில் லைனாக யார் யார் என்ன எடுத்தாங்க, என்ன சென்டென்ஸ் இருந்துச்சு, அதை யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தீபக் எடுத்தார். அவருக்கு வந்தது அப்படின்னா 100 கேமரா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு இவன் எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படிங்கிறது யாருன்ற மாதிரி கேட்டாங்க. அதாவது 100 கேமராலையும் இவன் காட்டப்படுறான் அப்படின்னா யாருன்னா அது சௌந்தர்யா அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி 100 கேமரா இருந்துமே இவங்க இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னா யார், அதாவது இவங்க காட்டப்படவே இல்லை அப்படின்னா அது யாருன்னு கேட்டதுக்கு தீபக் ரஞ்சித்தை சொன்னார். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக சிவகுமார். ஸோ சிவகுமார் சொன்னது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி சிவகுமார் சொன்னது ஃபன்னாகவே இருந்துச்சு. இன்றைக்கி டே கண்டென்ட்டில் மாட்டக்கூடிய 2 நபர்கள். சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொப்பு ஜாமா கொடுத்தா இவங்க வச்சு நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு யாரை சொல்லுவீங்கன்னு கேட்டால், கப்புலாக விஷால் அண்ட் தர்ஷிகா இவங்க 2 பேரும் பண்ணுறதை பார்க்கும்போது சொப்பு ஜாமா கொடுத்தா இவங்க 2 பேரும் விளையாடுவாங்கன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சிவகுமார் சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக அது கொடுத்து கூட இவன் ஒன்றுமே பண்ண மாட்டான், இவன் வேஸ்ட்டு அப்படின்னு யாரை நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ரஞ்சித் அவர்களை சொல்லிட்டாரு. ஸோ ரஞ்சித் அப்படின்னு சொன்னோன்னே பிக் பாஸ் என்னன்னு காரணம் சொல்லுங்கள், நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே சொல்லுங்கள் அப்படின்னு வேற சொன்னார். ஸோ ரஞ்சித்தை ஏன் சொன்னேன் அப்படின்னு சிவகுமார் சொன்ன காரணம், தீபக் முன்னாடி ரஞ்சித்தை தான் சொன்னார். அதாவது 100 கேமரா இருந்தும் வேஸ்ட்டு அப்படின்ற யாருன்னு கேட்டதுக்கு ரஞ்சித் தன்னையே காமிச்சு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுனால இந்த வாட்டி அவரே வாலண்டியராக சிக்கிக்கிறாரு. அதனால அவர் இது கொடுத்தும் அவருக்கு வேஸ்ட், ஏதாவது விளையாட கொடுத்தும் அவர் வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சிவகுமார் ரீசன் சொன்னார். அதுக்கு அடுத்தபடியாக சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யாவுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, இவனை நம்பி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட் சென்டென்ஸ் வந்துச்சு. ஸோ இதுக்கு சாச்சனாவை சொன்னாங்க. ஸோ சாச்சனா சௌந்தர்யா அந்த ஃபைட்டிங் கொஞ்சம் லைட்டாக போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ இவனை நம்பி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சாச்சனாவை சொன்னாங்க. அண்ட் 2வது இவன்கிட்ட சொன்னாலும் வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வந்துச்சு. அண்ட் அது ராயனை சொன்னாங்க. அதாவது ராயன்ட்ட நான் வந்ததுலேருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அவன் அதை கண்டுக்கவே இல்லை, ஸோ இவன்கிட்ட சொன்னாலும் வேஸ்ட்டுன்னு நான் ராயனை சொல்லுவேன்னு சௌந்தர்யா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக மஞ்சரி. ஸோ மஞ்சரி என்ன இருந்துச்சு அப்படின்னா, இவனால் நடிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்துடுச்சு. ஸோ இதை ரொம்ப பாசிட்டிவ் நோட்டில் சாச்சனாட்ட சொன்னாங்க. ஸோ சாச்சனா அவங்களால என்ன பண்ணாலும் ஆக்ட்லாம் பண்ண முடியாது, அவங்க பாட்டு உண்மையாக நேச்சராக சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இவன் பண்ணுறது எல்லாமே நாடகம் அப்படின்னு ஒரு 2வது சென்டென்ஸ் வந்துச்சு. அண்ட் இந்த சென்டென்ஸில் மஞ்சரி சிவகுமாரை சொன்னாங்க. ஸோ சிவகுமார் பண்ணுறதெல்லாம் நாடகமாக தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அடுத்தபடியாக விஷாலுக்கு வந்தது. ஸோ விஷாலுக்கு விஷால் வந்த உடனே அந்த இடத்துல ஃபன்னி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு விஷாலுக்கு வந்தது, எப்பா நீ யோகியந்தான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷாலுக்கு வந்த சென்டென்ஸ். ஸோ 2வது விஷாலுக்கு வந்தது நீ விளையாட்டுன்னு ஒன்று பண்ணுற பாரு அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த 2வது சென்டென்ஸை விஷால் படிக்கிறதுக்கு முன்னாடியே சவுண்டு இதை கேள அப்படின்னு சொல்லிட்டு தான் படித்தார். ஸோ அதை சௌந்தர்யாவுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக டெடிகேட் பண்ணிட்டாரு. நீ விளையாட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுற பாரு, அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல, நீ பர்சனலாக ஃப்ரெண்டாக எங்களுக்கு அது ஓகே, பட் விளையாடுறப்போ இன்னொருத்தங்கள்ட்ட அதை பண்ணுறப்ப எங்களுக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னார். அண்ட் எப்பா நீ யோக்கியந்தான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராயனை பார்த்து விஷால் அவர்கள் சொன்னார். இதுக்கு அடுத்தபடியாக ராணவ். ஸோ ராணவ் என்ன சொன்னார் அப்படின்னா, பாயசத்தையே பாய்சனாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லினை பார்த்து சொன்னார். நான் அதுக்கு அடுத்தபடியாக இவனே பாய்சன் அப்படிங்கிறத சௌந்தர்யாவை பார்த்து சொன்னார். பட் ராணவ் இதுக்கு சொன்ன காரணங்கள் அக்செப்டபுளாக இல்லை. ஸோ எல்லாருமே ஒரு விஷயம் நோட் பண்ணி சொன்னாங்க. பட் ராணவ் சொல்லணுமே அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தால், இல்லை அவரால் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையான்னு தெரியல. நம்ம பார்க்கும்போது அது நாட் கண்டினியூட்டி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நமக்கு தெரிஞ்சுது. அதுக்கு அடுத்தபடியாக அன்ஷிதா. ஸோ அன்ஷிதாவுக்கு ரொம்ப சிம்பிள்,
கிட்டவா தூரப்போ அப்படிங்கிற சென்டென்ஸ் தான். ஸோ கிட்டவா அப்படிங்கிறதுக்கு அவங்க பவித்ராவுக்கு கொடுத்தாங்க. பவித்ராவை நான் கிட்டவான்னு சொல்லுவேன். ஸோ தூரப்போ அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் ஜாக்லின் தான் சொல்லுவேன். ஜாக்லின் நீ தூரப்போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை நம்ம ப்ரோமோலேயே பார்த்துருக்க முடியும். அதுக்கு அடுத்தபடி ஆனந்தி. ஸோ ஆனந்திக்கு வந்தது வந்து இவன் சுத்தமானவன் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இவன் சுத்தம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஸோ இதோட சென்டென்ஸ் எல்லாம் ஒருத்தர் ரொம்ப சுத்தமானவன், ஒருத்தர் ரொம்ப அழுக்கான பர்சன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவன் ரொம்ப சுத்தமானவன் அப்படிங்கிறத பவித்ராவுக்கு கொடுத்தாங்க. பவித்ரா தான் எப்பவும் க்ளீனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவன் சுத்தம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அதாவது அழுக்கு மூட்டை அப்படிங்கிற விஷயத்த சாச்சனாக்கு சொன்னாங்க. ஏன்னா சாச்சனா வந்து குழின்னு சொல்லி அழணும், பல்லு விளக்குன்னு சொல்லி அழணும். ஸோ எல்லாமே வந்து சாச்சனா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால் அந்த இவன் அழுக்கு மூட்டை அப்படிங்கிற சென்டென்ஸை ஆனந்தி சாச்சனாக்கு கொடுத்தாங்க. இதுக்கு அடுத்தபடியாக ஜெஃப்ரி. ஸோ ஜெஃப்ரிக்கு வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா, இவனுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குப்பா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் இதெல்லாம் ஒரு குழந்தையா அப்படிங்கிறது செகண்ட் சென்டென்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் சென்டென்ஸை ரஞ்சித்துக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் ஒரு குழந்தையா அப்படிங்கிறத சாச்சனாக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கடுத்தபடியாக அருண். ஸோ அருணுக்கு வந்தது வந்து இவனுக்கெல்லாம் எதுக்கு கைத்தட்டல் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். ஸோ இது ஆப்வியஸ்லி முத்துக்குமரனுக்கு கொடுத்தாரு. முத்துக்குமரன் பேசுறது அவரோட வேலை, அதாவது அவரோட பேஷனே பேசுறது தான். அதை அவர் கரெக்டாக பண்ணுறப்போ அதில் என்ன உங்களுக்கு கை தட்டுறதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இதை அவருக்கு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தபடியாக இவனை கவனிங்கப்பா, இவன் எவ்வளோ பண்ணியும் கண்டுக்கவே மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்த ரெண்டாவது சென்டென்ஸை தீபக்குக்கு கொடுத்தாரு. ஸோ ஏற்கனவே நடந்த டாஸ்க்லேயே நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அதாவது தீபக் தான் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று பாசிட்டிவாக சொன்னார் அருண். அண்ட் இப்போவும் தீபக்கு தான் கொடுத்துருக்காரு, இவனெல்லாம் கண்டுக்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து சாச்சனா. ஸோ சாச்சனாவுக்கு வந்தது வந்து க்யூட் பேர் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு அருண் அண்ட் ஆனந்திக்கு கொடுத்துருந்தாங்க. அதாவது அருணும் ஆனந்தியும் அந்த ராஜா ராணி டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, அதில் அவங்க 2 பேரும் கப்பலாக இருந்தது, பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்கள க்யூட் பேராகவும், அதுக்கடுத்து ஏதோ ஒரு அன்அக்செப்டபிள் பேர் அப்படின்னு நினைக்கிறேன், இது க்யூட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துட்டு ஜாக்லின் அண்ட் ராயன். ஸோ ஜாக்லின் அண்ட் ராயன் வந்து கப்பலாக இல்லைங்க, இவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டராக ஒன்று உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க, அது பார்க்கவே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சாச்சனா கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சௌந்தர்யா அண்ட் ராணவ். ஸோ இது அதுக்கடுத்து ரஞ்சித் கொடுத்தாரு. ஸோ ரஞ்சித்துக்கு வந்து 2 வந்துச்சு. ஒன்று ஆர்வ கோளாறு வந்துச்சு, இன்னொன்று ஆர்வமே இல்லாத கோளாறு வந்துச்சு. ஸோ ரஞ்சித் அவர்களோட அந்த சூஸிங், ரஞ்சித் அவர்கள் ஒரு பர்சனை சொல்கிறது வச்சுக்கோங்களேன், டாஸ்க் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து சேஃப் கேம் விளையாடணும். அதாவது வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்டெல்லாம் யாரை கார்னர் பண்ணுறாங்களோ அவரும் அவங்கள பார்த்து சொல்லிட்டு போயிடுவார். அதாவது போன வாரம் ஃபுல்லாக வர்ஷினின்னு அவரோட டார்கெட் ஃபுல்லாக வர்ஷினி மேலே இருந்துச்சு. அது கரெக்டாக தப்பா, அவருக்கு அவங்கள சொன்னால் சேஃப் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லை இந்த டாஸ்கில் யார் பண்ணாங்க யார் பண்ணல, எது பெட்டர் எது கரெக்டாக இல்லை அப்படின்னு அவரால் யூகிக்க முடியலையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரொம்ப சிம்பிளாக யார் ஈஸி டார்கெட்டபிளாக இருக்காங்க, யார் வந்து எல்லாராலையும் கார்னர் பண்ணப்படுறாங்க, இந்த சென்ஸ் எல்லாரும் யாரை சொல்கிறாங்களோ அவங்கள சொல்லிடலாம் அப்படிங்கிறது ரஞ்சித்துக்கு ஒரு மென்டாலிட்டி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆர்வ கோளாறு அப்படிங்கிறத அவர் சுத்தமாக யோசிக்கவே இல்லை, ஈஸியாக ராணவ் கொடுத்துட்டாரு. ஏன்னா போன வாரம் வர்ஷினி போனதுக்கப்புறம் இப்போ ஈஸிலி இவெல்லாம் ஒரு ஆளாப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட மைண்ட்லேயும் எங்கேயோ இருக்கிறது ராணவ்னு சொல்லலாம். அதனால் ஆர்வ கோளாறு அப்படின்னு ராணவை கொடுத்துட்டாரு. ஆர்வமே இல்லாத கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமாருக்கு கொடுத்துட்டாரு. ஸோ இதுதான் யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி டேயில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸோ சௌந்தர்யா அண்ட் ராணவ் அபவுட் சாச்சனா. ஸோ சாச்சனா வந்து அந்த சொன்ன விஷயத்த இவங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ சாச்சனா வந்து முத்துக்கு கொடுத்த விஷயங்கள் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்தபடியாக விஷால் ஜாக்லின் இந்த விஷயமும் போயிட்டு இருந்துச்சு. அதாவது விஷால் வந்து ஜாக்லினை டார்கெட் பண்ணுறான். விஷால் வந்து ஜாக்லின் கிட்ட வாலண்டியராக ஒரு சில விஷயங்கள் அப்போசிங்காக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து ராயன் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்டு விஷால் வந்து ஜாக்லினை பற்றி சொன்ன ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு வனிதா அப்படின்னு சொன்னார் விஷால். அதாவது நேற்று நடந்த டாஸ்க்கை கம்பேர் பண்ணி வனிதா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வனிதானா அது ஜாக்லின் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ விஷால் பர்டிகுலர்லி ஜாக்லினை அப்போஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக அருண் விசஸ் சௌந்தர்யா அண்ட்
அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து தீபக் கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணும் சௌந்தர்யாவும் பர்ட்டிகுலராக ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு. அதாவது அருணுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு ஆடியன்ஸ் பில்ட் ஆகுது அப்படின்னு முத்து அவரோட கேம் பிளேவை போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். தீபக் கிட்ட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அருண் வந்து திடீர்னு கோவப்பட்டானா இப்படி ஒரு அருணை நம்ம பார்க்கவே மாட்டோம், டு த எக்ஸ்ட்ரீம் கோவப்படுவான். அதே மாதிரி தான் சௌந்தர்யாவும் கோவப்பட்டா அப்படி ஒரு சௌந்தர்யாவை நம்ம பார்க்கவே மாட்டோம், டு த எக்ஸ்ட்ரீம் சௌந்தர்யா கோவப்படுவா. இந்த மாதிரி 2 பேருக்கும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இவங்க இதை வாலண்டியராக பண்ணுறாங்களா, இது கேம் பிளேவா அப்படிங்கிற மாதிரி முத்து தீபக் கிட்ட இந்த விஷயத்த சொன்னார். ஆக்சுவலி இது அவர் ரொம்ப சைலண்ட்டாகவே சொன்னார். இந்த விஷயத்துக்கு பர்டிகுலராக சப்டைட்டில்லாம் போட்டாங்க. அண்ட் அதுக்கடுத்தபடியாக டாஸ்க். ஸோ டாஸ்க் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன டாஸ்க் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை எல்லா சீசன்லேயும் வாரம் ஒரு டாஸ்க் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த வாரம் நீயும் பொம்மை நானும் பொம்மை ப்ளஸ் இண்டிவிஜுவாலிட்டி கேம் அப்படிங்கிறதுனால இந்த கேம் வந்து நிறைய பேரை உடைக்குது அப்படின்னு சொல்லணும் மக்களே. அதாவது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன, யாருக்கு யார் ஃப்ரெண்டு, யாருக்கு யார் லவ்வரு, யாருக்கு யார் மேலே கோவம், யாருக்கு யாரை பிடிக்கலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஒரு பர்டிகுலர் கேம் வந்து உடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கேமில் ஃபஸ்ட் ரூல்ஸ் வந்து இந்த வாட்டி மாறி இருக்குது. ஏன்னா நேத்தி வந்து அந்த ஏதோ ஒரு பெரிய பால் போட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அது பேர் என்ன, பிட் பாலா என்னோ ஒன்று சொன்னால் பிக் பாஸ். ஸோ அந்த பால்குள்ளே பொம்மையை தேடி பிடிச்சி எடுக்கணும், அது உங்களுக்கு இது எனக்கு அப்படின்னு மாற்றிக்கலாம். அதுவும் அதுக்குள்ளேயே பண்ணிக்கணும், வெளில வந்து மாற்றக்கூடாது, உள்ளே போய் மாற்றக்கூடாது, உள்ளே போய் வச்சுட்டா ஒன்ஸ் வச்சது தான் அப்படின்னு ஒரு 2-3 ரூல்ஸ் தான் இருந்துச்சு நேத்தி. பட் இன்னைக்கு ரூல்ஸ் வந்து தாராளமாக இந்த ரூல் உங்களுக்கு, அந்த ரூல் அப்ளிகபிள், இந்த ரூல் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பொம்மையை யார் வேணால் எடுக்கலாம், அவங்க பொம்மையை அவங்களே எடுக்கக்கூடாது. ஆனால் அந்த பொம்மையை எடுத்ததுக்கு பிறகும் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூல். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒருத்தங்க உள்ளே போகக்கூடாது அப்படின்னும் நீங்கள் தடுக்கலாம். இவங்க தான் உள்ளே போகணுங்கிறதையும் நீங்கள் டிசைட் பண்ணலாம். இவங்க உள்ளே போகக்கூடாதுன்னு நீங்கள் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ தட் நீங்கள் எப்படியாவது அடிச்சுக்குவோங்கடா அப்படிங்கிறதா இதோட நோக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரூல் பயங்கரமாக இருந்தது. டு த எண்ட் பிக் பாஸ் சொன்ன விஷயம் ஒன்று தான். அதாவது நேத்தி வந்து டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னா இன்றைக்கி வந்து T20. ஸோ அதுக்கேற்ற மாதிரி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து விட்டார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே அந்த கேம் பிளேக்கான டீம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்தடுத்து நீங்கள் ஃபார்ம் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ ஒரு பக்கம் ஜாக்லின், ராயன், விஷால் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தார். ஜாக்லின் தான் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பக்கம் அன்ஷிதா, ஸோ அன்ஷிதாவை சேவ் பண்ணோம், அன்ஷிதா நல்லா விளையாண்டாங்க நேற்று அப்படிங்கிற மாதிரி கேம் பிளேக்கான டீம்ஸ் அங்கங்கே சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன பிறகு ஃபஸ்ட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா தர்ஷிகாவோட பொம்மை அங்கேயே இருந்துச்சு. ஸோ தர்ஷிகா காட் எலிமினேட்டட். பிஃபோர் தட் விஷால் வாஸ் ஸோ டார்கெட்டட் அபவுட் ஜாக்லின் டால். அதாவது ஜாக்லினோட பொம்மையை நான் உள்ளே போக விட மாட்டேன்டா, நான் அதை எடுத்து வச்சுப்பேன், என் பொம்மையை யாராவது உள்ளே எடுத்துகிட்டு போயிருங்க, ஆனால் நான் ஜாக்லினோட பொம்மையை எடுத்து வச்சுப்பேன் அப்படிங்கிறதுல ரொம்ப டார்கெட்டாக இருந்த விஷால் ஜாக்லினோட பொம்மையை எடுத்து உள்ள கில்லெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ அவரை பிடிச்சி இழுத்து அப்புறம் ஜாக்லின் அந்த பொம்மையோட தலையை பிச்சு எடுத்துகிட்டு போய் நம்ம ராயன் உள்ளே வச்சுட்டாரு. ஸோ ஒருத்தங்க பொம்மையை ஒரு ஆள் உள்ளே வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆளோடது மிஸ் ஆகணும் இல்லையா? ஸோ அப்படி மிஸ் ஆனது தர்ஷிகா அது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷிகா விஷாலோட லவ் ஸ்டோரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் விஷால் வைக்காமல் போனது தர்ஷிகாவோட பொம்மை அப்படிங்கிறதே இந்த கேம் பிளேவை எங்கேயோ அஃபெக்ட் பண்ணுது. ஸோ தர்ஷிகா காட் எலிமினேட்டட் இன் ஃபஸ்ட் ரவுண்ட். ஸோ இந்த கேம் பிளே அஃபெக்ட் ஆகுதுன்னு இல்லையா, நான் டு த எண்ட் சொல்கிறேன். இன்னும் நடுவில் நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது, அதுக்கு அடுத்து வருவோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதா எலிமினேட்டட். ஸோ அன்ஷிதா எலிமினேட் ஆகும்போது என்ன கதை நடந்துச்சு அப்படின்னா, அன்ஷிதா, ரஞ்சித், பவித்ரா இவங்கெல்லாம் ஒரு கேங்காக இருக்காங்க. ஸோ ரஞ்சித் வந்து பவித்ராவோட டாலை எடுத்துகிட்டு போயிட்டாரு. அண்ட் அன்ஷிதா வந்து ரஞ்சித்தோட டாலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ பவித்ரா லாஸ்ட்டாக அன்ஷிதா டாலை எடுத்துகிட்டு போக முடியுது, அங்கே உள்ள ஸ்லாட் இல்லை, அவங்க லாஸ்ட்டாக வந்து அன்ஷிதா எலிமினேட்டட். ஸோ இங்கே என்ன ஃபன் நடந்துச்சு அப்படின்னா, யாரோட பொம்மையை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு ஒருத்தங்களுக்கும் நேம் கேட்டாங்க. அந்த நேமில் அன்ஷிதாவும் பவித்ரான்னு சொன்னாங்க, ரஞ்சித்தும் பவித்ரான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் விஷுவல்ஸ் எல்லாம் பிக் பாஸ் திருப்பி ஓட்டி பார்த்துட்டு கடைசியில் டாலை எடுத்துகிட்டு போய் அன்ஷிதா தான் ரஞ்சித் பொம்மையை உள்ளே வச்சுருக்காங்க.
ஸோ பவித்ராவை வந்து ரஞ்சித் அவர்கள் தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ரஞ்சித் மேலே எந்த தப்பும் இல்லை, அன்ஷிதா தான் தப்பாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்ஷிதாவை எலிமினேட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா முத்து. ஸோ முத்து வந்து எலிமினேட் ஆகிட்டாரு. ஏன் அப்படின்னா முத்துவோட பொம்மை எடுத்தது மஞ்சரி. ஸோ மஞ்சரியோட பிளான் வித் பார்த்தீங்கன்னா முத்து, சாச்சனா, மஞ்சரி இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருந்தாங்க. ஸோ முத்துவோட பொம்மையை மஞ்சரி எடுத்துகிட்டு ஓடும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே ஒரு யார் உள்ளே போகிறது அப்படின்னு ஒரு ஃபைட் நடக்கும்போது மஞ்சரி தலையில் ஒரே இடி. அதை இடியை யார் இடித்தாங்க அப்படின்னு நான் நோட் பண்ணல. செம்மையாக தலையில் இடி வாங்கினதுனால மஞ்சரி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி முத்து பொம்மையை உள்ளே வைக்காமல் கோட்டை விட்டுட்டாங்க. ஸோ முத்து காட் எலிமினேட்டட். ஸோ முத்து காட் எலிமினேட்டட். அதுக்கு பிறகு எல்லாரும் ரெடி ஆனாங்க. ஆக்சுவலி இது கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்தது. எல்லாம் ஓடுறதுக்கு ரெடி ஆனோடனே ரெடி லெட் செட் கோ அப்படின்னு சொல்லாமல் கோவுக்கு பதிலாக எல்லாரும் அன்றாட வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் முடிச்சு விட்டார். அண்ட் அதுக்கப்புறம் மழையாலேயே இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் நடந்துச்சு. இன்றைக்கி ஒரு 4 பேர் தான் எலிமினேட் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கடுத்து முத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எலிமினேட் ஆனது அவரால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவர் வந்து நான் எப்படி எலிமினேட் ஆகலை, நான் எப்படி இதுவானேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஸோ முத்து எலிமினேட் ஆனதுக்கு பிறகு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, யார் 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 பொம்மையை எடுத்துகிட்டு போனாங்க, நான் யார் பொம்மையை எடுத்தேன், என்ன பண்ணேன் அப்படின்னு சாச்சனா கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அதாவது தர்ஷிகா எலிமினேட் ஆன அந்த ரவுண்டில் அன்ஷிதா பொம்மையுமே 2ஆக பிச்சுட்டாங்க. ஸோ அன்ஷிதா பொம்மையை வந்து அதோட பாடி பார்ட்டை வந்து அருண் உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காரு, தலையை எடுத்துகிட்டு போய் நம்ம முத்து அவர்கள் வச்சுருக்காரு. ஸோ தலையை வச்சதுக்கு பிறகு தான் அன்ஷிதா உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு ஆயிருக்கு. இருந்தாலும் அருண் வந்து 2 பொம்மையை உள்ளே எடுத்துகிட்டு போன மாதிரி கணக்கு வருதே அப்படின்னு சொல்லி முத்துவனை கண்டுபிடிச்சி உடனே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அருண் அதுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, நான் தான் அப்படி பண்ணேன். ஸோ நான் அன்ஷிதாவோட பாடியை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா தலை போயிடுச்சுன்னு நீ கொண்டு போய் வச்சிருவல்ல, உன்னை மாற்றுறதுக்கு தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த அவர் சார்ட் அவுட் பண்ணிட்டாரு. அண்ட் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா தீபக் வந்து சௌந்தர்யா அவங்கக்கிட்ட சொன்னாங்க. ஸோ அவங்க தான் வந்து சார்ஜனாக இருக்காங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் சுத்தமாக இருக்கா, இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் பார்க்கறதுனால என்ன சொன்னாங்க அப்படின்னா ஷூஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா, அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்களா, எல்லாம் சுத்தமாக இருக்கா அப்படின்னு சௌந்தர்யா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருந்த ஆனந்தி வந்து ஷூஸ் எல்லாம் ஏண்டி பார்க்கணும், எங்கள் வீட்டில் ஷூஸ் நான் நினச்ச இடத்துல நான் வைக்கிற இடத்துல தான் இருக்கும், கொஞ்சம் கலைஞ்சு தான் இருக்கும், என் வீடு மாதிரி தானே பிக் பாஸ் வீடும், ஷூஸ் எல்லாம் எதுக்கடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாட்ட கேட்டாங்க. சௌந்தர்யா இது அவரோட கேப்டன்சியில் அவர் ஏதோ நினைக்கிறாருடி, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சார்ஜனாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் அப்படி மறைச்சி பதில் சொன்னாங்க. உடனே ஆனந்தி வந்து நீ சார்ஜனாக இருக்க, நீ எப்படி இது கரெக்டான ஆன்சர் சொல்லுவேன், சரி விடு என்னவோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தி அதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த டாப்பிக்கை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவித்ரா, தீபக் இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அதாவது அருண் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கார். ஸோ அருண் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு விஷயத்தில். ஸோ சாப்பாட்டு ஸ்டோரேஜ் இன்சார்ஜ் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் அருணை போட்டிருக்கிறதுனாலையா இல்லை எல்லாரும் இப்போ இண்டிவிஜுவல் கேம் பிளே வந்துட்டாங்க இல்லையா, ஸோ இப்போ பாய்ஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் அருண். இதனால தான் முத்து மஞ்சரி அப்படின்னு இந்த வீக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சண்டை வந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இந்த சைடு வந்து ஒரு ஆனந்தி அவங்களோட ஃபுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வைக்காதீங்க, நீங்கள் உங்கள் ரேஷனை எடுத்துக்கோங்க, யாருக்கோ கொடுத்துருங்க அப்படின்னோட அங்கே ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து சாச்சனாட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து என்ன டாக் போச்சு அப்படின்னா இதை தொடர்ந்து என்ன டாக் போச்சுன்னா பவித்ரா என்னவோ ஃப்ரிட்ஜில் எடுக்க போயிருக்காங்க மக்களே. ஸோ இதை ஃப்ரிட்ஜில் எடுக்க போனோடனே அருண் வந்து எதையாக இருந்தாலும் கேட்டுட்டு எடுங்க அப்படின்னு அருணும் தீபக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ரொம்பவே பவித்ராக்கு ஹர்ட் ஆனதுனால கேப்டனான தீபக்கு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, நான் எல்லாத்தையுமே கேட்டு எடுக்கணுமா, எனக்கு ஒரு சின்ன பொருள் ஃப்ரிட்ஜில் என்னோடது எதையோ நான் எடுக்க போகிறேன், அதுக்கு கூட அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா, அவர் ஏன் இவ்வளோ ஓவராக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பவித்ரா வந்து தீபக்கை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. ஸோ இதுக்கு தீபக் என்ன பதில் சொன்னார்னா, நான் தான் அவரை வந்து ஸ்டோர் இன்சார்ஜ், கிச்சன் இன்சார்ஜ் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ என்ன ஒரு ஸ்டோரில் இருக்கிற என்ன ஐட்டம்னாலும் அது அவரோட பொறுப்பு தான், ஃப்ரிட்ஜில் இருக்கிறதும் அவரோட பொறுப்பு தான். ஸோ அதனால் நீங்கள் எடுக்கும்போது அவர்கிட்ட ஒரு வார்த்தை நான் இந்த மாதிரி இதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அதை சார்ட் அவுட் பண்ணார். இருந்தாலும் பவித்ரா எங்கேயோ ஹர்ட் ஆகிட்டு அதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின் சொன்ன ஒரு விஷயம், அதாவது ஜாக்லின் வந்து
ராயன் கிட்ட இதை சொன்னாங்க. ஏற்கனவே விஷால் வந்து ஜாக்லினோட பொம்மை உள்ளே போகக்கூடாது அப்படின்னு நினச்சார் இல்லையா? ஸோ அதுக்கு ராயன் கிட்ட ஜாக்லின் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே வேணும்னே டார்கெட் பண்ணுறாங்க, யார் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஜாக்லின் சொல்கிறது. அதாவது சௌந்தர்யாவை மென்டல் லூஸு அந்த மாதிரி சொல்கிறாங்க, சௌந்தர்யாவுக்கு ஒரு ஃபேண்டம் கிடைக்குது அப்படின்னு. முத்து வந்து நல்லா விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் எங்கேயோ மட்டும் தட்டுறாங்க. அண்ட் இப்போ நான் ஸோ என் கூட இருக்கிறவங்கலாம் பிரித்து விட்டுட்டா இவங்க நல்லா இருக்கலாம், இவ தனிமையில் இருந்துருவா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து விஷால் அந்த டீம் ஃபுல்லாகவே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ராயன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு அடுத்து தான் அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, தர்ஷிகா விஷால் லீலைகள், இந்த லீலைகள் நடந்தது. அதாவது எங்கேயோ தர்ஷிகா வந்து இதை கேமுக்காக பண்ணுறாங்களோ, இது ஒரு கேம் பிளேவாக இருக்குமோ, வேணும்னே ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்தா மக்கள் உள்ளே உட்கார வச்சுருவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற தாட்லாம் நமக்கு வந்துச்சு. பட் அது அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரியுது. பட் விஷால் எங்கேயோ உஷாராக தான் இருக்கார், அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு என்ன அந்த பொண்ணை ஹர்ட்டும் பண்ணாமல் நோவும் சொல்லாமல் ஆனால் எஸ்ஸும் சொல்லாமல் விஷால் வந்து அப்படி ஒரு மெயின்டைன் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். பட் தர்ஷிகா அப்படி கிடையாது, நீ தாண்டா எல்லாம் நான் உனக்கு பண்ணுறேன்டா அப்படிங்கிற மாதிரி இறங்கி பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாப்பாடு ஊட்டுனது. சாப்பாடு ஊட்டுறதுல என்னமா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்ஷிகா அவங்க சாப்பிட்லைங்க. இன்றைக்கி தர்ஷிகா காட் எலிமினேட்டட். நான் சொன்னேன் இல்லையா, அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மையில் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 பேர் எலிமினேட் ஆனாங்க. இன்றைக்கி வந்து 4 பேர் எலிமினேட் ஆனாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, 3 பேர் எலிமினேட் ஆனாங்க. அதில் ஃபஸ்ட்டு போனது தர்ஷிகா. ஸோ தர்ஷிகா வெளில போனதுக்காக தர்ஷிகா சாப்பிடல. ஸோ அவங்களோட சப்பாத்தி அவங்களோட தொட்டுக்கையெல்லாம் வச்சு அருண்கிட்ட பக்கத்தில் பேசிக்கிட்டே விஷாலுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு வாய் கூட சாப்பிடல. இன்றைக்கி ஃபுட்டே அவங்க எடுத்துக்கல. ஸோ அதை பற்றி ஃபைனலாக நீ ஏன் போய் சாப்பிடல அப்படின்றது மாதிரியும் விஷால் கேட்டார். அதுக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் உன்னை எதுவுமே சொல்ல, நீ சில் பண்ணு அப்படின்னு விஷால்கிட்ட சொன்னாங்க. உடனே விஷால் அவரோட எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்தாரு. என் செயினெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டாங்க, நான் உன் டாலை பற்றி யோசிக்கவே இல்லை, எனக்கு இதை பிடுங்குறீங்களேன்றதுல தான் நான் அதில் தான் என்னோடய மென்டல் ஹெல்த் அதில் தான் நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி விஷால் அவர்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்தாரு. தர்ஷிகாவும் ஆமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எப்போ கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, சாப்பிடாம போய் நைட்டு படுத்துட்டு இருக்கப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க சாப்பிடாம ஊட்டி விஷாலுக்கு விட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் அருண் கிட்ட ஒரு பேச்சும் போட்டுட்டு இருந்தாங்க. நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கடா, நீ கேப்டனாக இருந்தப்போ கூட இப்படி இல்லை, இப்போ ரொம்ப ஸ்டோர் இன்சார்ஜ் ஆனோடனே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையும் ரொம்ப பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அருண் கிட்ட சொல்லிக்கிட்டே இவங்க விஷாலுக்கு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, கடைசி வாயை விஷாலுக்கு ஊட்டும்போது இந்த குழந்தைங்களுக்கெலாம் சுற்றி போடுவாங்கல்ல கடைசி வாய் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா, அந்த மாதிரி விஷாலுக்கு சுற்றி போட்டு அந்த கடைசி வாயும் விஷாலுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னமும் தர்ஷிகா என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஷால் கஷ்டப்பட்டு ஜாக்லின் பொம்மையை பாதுகாத்தார் இல்லையா, அதுக்காக வந்து நம்ம தர்ஷிகா விஷாலுக்கு ஒத்தடம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது தர்ஷிகா பொம்மையை விஷால் எடுக்கல. ஸோ ரொம்ப ஒரு கேமை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாங்க. இல்லை அவங்க ஏன்னா அடிக்கடி தர்ஷிகா சொன்ன விஷயமும் அதுதான், மற்ற கேர்ள்ஸ்லாம் அவங்க கேம் எங்கேயாவது இதில் போயிட போகுது அப்படின்னும் போது இது என் கேம்குள்ளே கொண்டு வர மாட்டேன், நான் அதில் தெளிவாக இருக்கேன், அதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கேயோ தன்னோட பொம்மையை விஷால் எடுக்காமல் விட்டதுனால தான் நம்ம எலிமினேட் ஆகிட்டோம் அப்படிங்கிறதையே மறந்து விஷாலுக்கு ஒத்தடம் கொடுத்துட்டு இருந்தாங்க தர்ஷிகா. ஸோ தட் இந்த கேம் பிளேவெல்லாம் தாண்டி எங்கேயோ விஷால் மேலே அவங்களோட அன்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதான் இது மூலமாக நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் அவங்க அதை சாப்பிடாமல் அப்போஸ் பண்ணி இதன் பிறகு தான் விஷால் அந்த பெட்ரூமில் நான் ஆல்ரெடி சொன்ன அந்த டாக் இருக்குல்ல அது நடந்துச்சு. ஸோ இவங்க இப்படி ஒத்தடம் கொடுக்கும்போது திரும்பியும் பவித்ராக்கும் ஆனந்திக்குள்ளேயும் அங்கே ஒரு டாக் போச்சு. இவ ஏன் இப்படி பண்ணுறா, இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறா, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல இவளோட கேமே இங்கே பாதிக்கப்படுது, ஆனால் அவளுக்கு அது தெரியவே மாட்டுது பாரு அப்படின்ற மாதிரி பவித்ரா ஆனந்திக்கிட்ட சொன்னோன்னே ஆனந்தி ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. இது எனக்கு புரியுது, இப்போ அன்ஷிதாவா விஷாலா தர்ஷிகாவா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போயிட்டுருக்கு, இதுக்குள்ளே நம்ம என்ன சொன்னாலுமே அது அவங்களோட அவங்க தான் அதை டிசைட் பண்ணணும், நம்ம அதில் இன்னொரு மனுஷங்களாகிடுவோம், நம்ம இதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க, அது அவங்களோட இஷ்டம்னு பார்த்துட்டு மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு பவித்ராவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பவித்ரா அது கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியல. பவித்ரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது எனக்கு புரியுது, ஆனால் இவ ஏன் இவ்வளோ இறங்கி பண்ணுறா, பட் அவங்கிட்டேருந்து அப்படி ஒன்று வரலையே அப்படின்னா அதை தர்ஷிகா தான் நோட் பண்ணணும் அப்படின்னு ஆனந்தி அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. ஸோ இந்த பக்கம் இவங்களோட டாக் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் விஷாலையும் நம்ம தர்ஷிகாவையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களோட திங்ஸ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
சிவகுமார் அவர்கள் டு த எண்ட் நானும் இந்த கேமில் இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவரை ஒரு நிமிஷம் காமிச்சாங்க. அதாவது அவரோட ஒய்ஃப் சுஜாவர்ணி இவங்ககிட்டேருந்து ஒரு லெட்டர் ஆனிவர்சரிக்காக வந்திருந்தது. அது ஒரு போன வீக்கே வந்திருந்துச்சு அந்த லெட்டர். ஸோ அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி அதில் அச்சமில்லை அச்சமில்லை அந்த பாடலோட ஒரு 2 வரிகள் இருந்துச்சு. அதை படிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரை காமிச்சிட்டு ஸோ 2-3 வாட்டி தரையை தொட்டு முத்தம் கொடுத்தாரு. ஸோ அதோட காமிச்சு இன்னைக்கு டேவை முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடில் நடந்த எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு லைனாக சொல்லிட்டேன் மக்களே. ஸோ இதுதான் நடந்துச்சு. ஸோ இந்த வாட்டி இண்டிவிஜுவல் பிளே இனிமேல் தான் 50 டேஸ்க்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறா? இப்போ பார்த்தீங்கன்னா சாச்சனா முத்துலாம் ஒரு கேங்காக இருக்காங்க. ஸோ யாருக்கு சப்போர்ட்டடாக இருக்கா, யார் ஃபேவரிசம் காட்டுறா, இந்த மாதிரி ரியல் கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ தர்ஷிகா விஷாலோடைய லவ் ஸ்டோரியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு தெரியும் ஏற்கனவே நிக்சனோட அந்த லவ் ஸ்டோரி போன சீசன்லலாம் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு. ஸோ இந்த தர்ஷிகா விஷாலோட லவ் ஸ்டோரி எல்லா வாட்டியும் லவ் ஸ்டோரியை விட அதுக்காக ஒரு சண்டை வரும் பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த சண்டெல்லாம் இனிமேல் ஃப்யூச்சரில் எப்படி வரும், யார் அப்போஸ் பண்ணி என்னெல்லாம் பேசுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இனிமேல் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி டே 52, அதாவது டே 52 எபிசோட் 53ல் இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ இதை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த லைவை பண்ணேன். ஸோ இதே மாதிரி தினமும், ஏன்னா இப்போ கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம டெய்லி இதை பற்றி பேசுவோம், டெய்லி இதுக்கான ரிவ்யூ இருக்கும். அண்ட் மறக்காமல் லைவில் கரெக்டாக 11 o'clock கனெக்ட் ஆகுங்க. ஸோ லைவ் இருக்குது. அண்ட் அப்படியே நீங்கள் லைவ் மிஸ் பண்ணாலும் என்னோடய கேர்லி ரிப்போர்ட்ஸ் சேனலில் இதுக்கான வீடியோவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. ஸோ இதோடு நான் முடிச்சுட்டு கிளம்புறேன்.